உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி கருணக்கிழங்கு காரக்குழம்பு வைக்க போகிறோம். லஞ்சுக்கு சனிக்கிழமை. அதை நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கோம் வானலில். அதில் கொஞ்சமாக புளி போட்டு ஒரு 2-3 சொல புளி போட்டு உப்பு போட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுக்கிட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கு. ஒரு 50 கிராமுக்கு மேலேயே, 100 கிராம் கம்மியாக ஒரு 80 கிராம்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரிச்சிங்க. நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு உரிச்சிங்க, நல்லாயிருக்கும். 100 கிராம் அளவுக்கு உரித்து எடுத்து வச்சிங்க. அடுத்தது வேக வச்சாச்சு. உப்புலாம் போட்டு அந்த காரக்கரணையை வேக வச்சாச்சு. எண்ணெய் நல்லா வெந்திருக்கும். வெந்த பிறகு அதை எடுத்து தனியாக ஆற வச்சு உரித்து எடுத்து வச்சிங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், ஜீரகம் நான் எப்போதும் சேர்ப்பேங்க. எல்லா குழம்புக்கும், எல்லா ரசம், சாம்பார் எது வச்சாலும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துப்பேன். ஜீரகம், அதுக்கப்புறம் கடுகுலாம் போட்டு நல்லா தாளிக்க விடுங்க. தாளிக்க விட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல முழுசாக, அதையும் அதில் எண்ணெயில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லாயிருக்கும். நல்லா இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் கல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம். வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே. நான் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த குழம்புக்கெலாம். சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் கீரி, நல்லா காரமாக இருக்கும் அப்போ தான் குழம்பு. பச்சை மிளகாய் கீரி அதில் போட்டுங்க. 5 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. காரம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா 1-2 போட்டுங்க. காரமே வேணான்னா மிளகாயே போட வேணாம். மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை அலசிட்டு எடுத்து கொஞ்சமாக கொண்டக்கடலையும் போட்டுங்க தேவையான அளவு. அடுத்தது தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கின பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து மஞ்சள்தூள், குழம்புத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு குழம்புத்தூள் 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நான் புளி ஊற வச்சுருந்தேன்ல, புளி அதில் ஊற்றணும். புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றணும். புளியை ஊற்றி இடையில ஃபோன் வந்துருச்சுங்க. புளியை ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்குங்க. கிண்டிட்டு உப்பு போட்டு இப்படி இருக்குன்னு நல்லா கிண்டிட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. சிம்லலாம் வைக்க வேணாம், ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஃபுல் இதுலேயே வச்சு கொஞ்சம் நேரம் உப்பு போடுங்க. தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பை சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுங்க. கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். குழம்பு இது லன்ச்சு 8 மணி 7:45 நான் ரெடி பண்ணணுங்க. 7:45 இந்த குளூரில் எழுந்திரிக்கவே முடியல, தண்ணியிலே கையை வைக்க முடியல. இருந்தாலும் ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்தாகணும். மூடி போட்டு குழம்பு திறந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை உரித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதில் சேர்த்துங்க. அதுக்கு இந்த குழம்புலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இது நல்லா வெந்திருக்கு. அதனால் குழம்பு வந்து 75% கொதிச்சதுக்கப்புறம் இந்த கருணக்கிழங்கு வந்து அதில் சேர்க்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. அந்த காய் வந்து இந்த கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு மூலம் அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த கிழங்கு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக இது சாப்பிட்டா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க கருணக்கிழங்கு. அதனால் நம்ம நல்லா சாப்பிட்லாம். கொஞ்சம் கரன்னு இருக்கும். அதுக்கு தான் நான் வேக வைக்கும்போது என்ன பண்ணிட்டேன், புளியை சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? அந்தாண்டக்கல்லில் தோசையை ஊற்றிக்கிட்டே இந்த குழம்பை பார்த்துக்கிட்டே தோசை ஊற்றினேன். காலை டிஃபனுக்கு சட்னி ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி சட்னி. காலையில் டிஃபன் சாப்பிட்டு போக மாட்டான். அதையும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் தான் சாப்பிடுவான். தோசை ஊற்றிக்கிட்டு குழம்பு அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. தோசை அந்த பக்கம் ஊற்றிட்டுருக்கேன். குழம்பு கருணக்கிழங்கு போட்டதுக்கு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இறக்கும்போது என்ன பண்ணணும், ஒரு சின்ன பூண்டு உரிக்கலாம் தேவையில்லை, அப்படியே எடுத்து தட்டி, பூண்டு மிளகு கொஞ்சம் அதை அப்படியே தட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கணும். பூண்டும் மிளகும். காரக்குழம்பு, இந்த காரக்குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் என்ன காய் போட்டு வச்சாலும் இந்த பூண்டு மிளகு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தட்டி போட்டிங்கன்னா குழம்பு அப்படியே தூக்கலாக இருக்கும். சாப்பிட மாட்டான், டிஃபன் எடுத்துகிட்டு போயிடுவான். அது டைரெக்டாக தோசை ஊற்றி கொடுக்கும்போது தான் உடஞ்சிருந்துச்சுன்னா, தோசைலாம் ஏன் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பார். கப்பில் ஊற்றி வைக்கிறதுனால தெரியாது, ஸ்கூலில் தானே போய் சாப்பிட்றாரு. தோசை எடுக்கும்போதே லைட்டாக உடஞ்சிடுச்சு. அது வேறு பாத்திரம்னு முன்னிட்டு தெரியாமலே டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாங்க நான் வீடியோ போடுறேன். ஒன்றா எனக்கு வந்து ஏதோ தெரிஞ்சதை எடுத்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறது மெயின் ரீசனே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பயங்கர டிப்ரெஷனில் இருக்கேன். இந்த வீடியோ போடும்போது வீடியோ எடுத்து இதில் கொஞ்சம் ஒர்க்கு இப்போ வேலை செய்யும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மாறுதில்ல. மாறும்போது அந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் விடுதலை ஆனது மாதிரி இருக்குது. அதனால தான் மெயினாக நான் வீடியோ வந்து போடுறதே. என் வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன அது மிஸ்டேக்காக தப்பாக பேசினாலோ இல்லை தப்பாக ஏதாவது காமிச்சிருந்தாலோ அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். திருப்பி கருணக்கிழங்கு போட்டு குழம்பு மூடி வச்சாச்சு. வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைங்க. ஏன்டா பிறந்தோம், ஏன்டா இருக்கோங்கிற மாதிரியான மனநிலைமையிலலாம் இருந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு கடையை வச்சு, அந்த கடையை வச்சு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஏதோ என்னை வந்து என் பிரச்சனையெல்லாம் வந்து நானே வந்து செதுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. என்னோடய முயற்சியால் ஒன்று நான் பண்ணி வந்துட்டுருக்கேன். அதனால் எந்த தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அதை வந்து மாற்றிப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் என் பையனை மட்டும் நல்லபடியாக படிக்க வைக்கணும், அதை நல்லபடியாக கொண்டுட்டு வரணும். அதுதான் என்னோட மெயின்.
அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. அதுக்காக தான் நான் என்ன வேணுமோ பண்ணணும் அப்படின்னு. என்ன வேணுமோ பண்ணணுன்னா ஒரு தப்பாக நினைக்க வேணாம். தவறான எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் நம்ம வந்து நல்ல விதமாக என்ன நம்மளால் செஞ்சு நம்மளால் முன்னேற முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டார். தோசை 2 எடுத்து வச்சுட்டு சட்னி ஊற்றியாச்சு. சட்னி ஊற்றி எடுத்து காலை டிஃபனுக்கு வச்சாச்சு. சாப்பாடு இது தனித்தனியாக கேரியரில் எடுத்து கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டாங்க. அது அப்படியே இந்த சாதம் குழம்பு கிளறி டப்பாவில் அவருக்கு எடுத்து வைக்கணும். பெரிய பானையில் சாப்பாடு 2 பேர் தானே சொல்கிறீங்க, பெரிய பானையில் சாப்பாடு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கடையில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க, 2 பிள்ளைங்க. அவங்களுக்கும் லஞ்ச் நான் தான் கொடுப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து தான் சாப்பாடு தயார் பண்ணுவேன் எப்போதுமே காலையில். இந்த குழம்பு போட்டு அதில் கிளறி அவருக்கு எடுத்து வைக்கணும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பொறுக்கணும். அதாங்க கொஞ்சம் 12th வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் திட்டி எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். கடுகு கொண்டு பொறுக்கிட்டு தான் சாப்பாடு அவருக்கு பேக் பண்ணணுங்க. இப்போ தான் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காரு காயெல்லாம் சாப்பாட்டில். இவ்வளோ சாப்பாடு வைக்கிறேன்னு தான் பேர். அவன் கம்மியாக தான் சாப்பிடுவான். சரி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு நிறைய வச்சு தான் நான் கொடுத்து அனுப்புவேன். நானே வந்து ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, பேக் பண்ணியாச்சு. காலையில் தோசை, மதியத்துக்கு கருணக்கிழங்கு குழம்பு, சைடிஷ் வந்து முட்டை ஆம்லேட். வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிக்கலன்னா என்ன பிரச்சனை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி